Welcome students, 10th Max Lesson 7 Menstruation exercise number 7.1 7th sum பார்க்க போறோம். The ratio of the radii of two right circular cones of the same height is 1:3. Find the ratio of their curved surface area when the height of each cone is 3 times the radius of the smaller cone. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம என்னெல்லாம் எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, let the radius of the smaller cone. ஸோ நம்ம ஸ்மாலர் கோனோட ரேடியஸ் என்னென்னு எடுக்கலாம், 1x எடுக்கலாமா. ஸோ எக்ஸ், ஓகேவா. the radius of smaller cone be x. அப்போ ரேடியஸ் ஆஃப் செகண்ட் கோன் என்ன வரும், 3, ஓகேவா. 1:3ங்கிறதுனால 3x. ஸோ ரேடியஸ் ஆஃப் second cone be 3x. ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க, find the ratio of their curved surface area when the height of each cone is 3 times the radius of the smaller cone. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்டு ரெண்டு கோனோட ஹைட்டுமே அதோட ஸ்மாலர் ரேடியஸ் இருக்குல்ல அதோட 3 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் 3x be height of cones. ஓகேவா. இனி நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அதாவது சிஎஸ்ஏ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதோட ரேஷியோ ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், ஃபார் ஸ்மாலர் கோன் ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, எனக்கு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3x. ஓகேவா. பட் நமக்கு ஃபார்முலாவில் பைஆர்எல் இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், எல் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா. எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் plus h square. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x த ஹோல் ஸ்கொயர். ஓகே, தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், 3 ஸ்கொயர் என்னது 9x ஸ்கொயர். நவ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9x ஸ்கொயர் 10x ஸ்கொயர். இப்போ நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துடலாம், தென் ரூட் 10. ஓகே, இது வந்து நமக்கு லெங்க்த்து. இனி நம்ம வந்து சிஎஸ்ஏ ஆஃப் ஸ்மாலர் கோன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, சிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன, பைஆர்எல் தட் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆரோட வேல்யூ எக்ஸு, தென் எல்லோட வேல்யூ என்ன எக்ஸ் ரூட் 10. ஓகே, ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் 10 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா. ஏரியாவோட யூனிட் என்ன ஸ்கொயர் யூனிட்ஸ், அதனால ஸ்கொயர் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்மாலர் கோனோட சிஎஸ்ஏ. சிமிலர்லி we can find for second cone also. Okay, so for second cone what is the value of r, r is equal to 3x, then height is same, h is equal to 3x. okay va. So first we need to find out l value. L is equal to 3x the whole square plus 3x the whole square. So 3x the whole square na enna 9x square plus 9x square that is equal to 18x square. ஸோ நம்ம ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி எக்ஸ் வெளியில் கிடச்சிரும். தென் 18 எப்படி எழுதலாம், 2 × 9. ஸோ 9க்கு பதில் 3யை நம்ம அவுட் சைடு எடுத்துடலாம். தென் ரூட்டுக்குள்ளே இப்போ 2 மட்டும் இருக்கும். இதுதான் வந்து லெங்க்த்து. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செகண்ட் கோனுக்கு சிஎஸ்சி வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். பை இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 3x, தென் எல்லோட வேல்யூ 3x ரூட் 2. ஓகேவா. இப்போ 3 × 3 9, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் தென் பை ரூட் 2. ஓகேவா. இப்போ நம்ம வந்து ரெண்டுக்கும் சிஎஸ்சிஏ வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து ரேஷியோ ஆஃப் சிஎஸ்சிஏ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ ரேஷியோ ஆஃப் சிஎஸ்சிஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் 10. ஓகேவா, அதை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை ரூட் 10 ஈஸ் டு செகண்ட் வேல்யூ என்ன 9 பை எக்ஸ் ஸ்கொயர் ரூட் 2. இப்போ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் பை ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ரூட் என்ன எப்படி எழுதலாம், ரூட் 2 × ரூட் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 9 ரூட் 2. இப்போ நமக்கு ரூட் 2ம் கட் ஆகிடும். ஸோ ரூட் 5 ஈஸ் டு 9. இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் சிஎஸ்ஏஸ். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.